வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 19/4/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டன் சத்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் பார்க்கலாங்க. மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மிளகாய் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 25க்கும், செடி முருங்கை 22, 23க்கும், மரத்துக்காய் 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 700 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா பந்தல் சுரை இருந்தால் 300 to 400க்கும், தரையில் வர சுரை 100 to 200க்கும், 1 கிலோ 7 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதுவும் 300 to 600ங்க, 1 கிலோ 20 to 30ங்க. பீர்க்கங்காய்ங்க 13 to 14 கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக அதுவும் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதிகபட்ச விலையாக 900 வரைக்கும் கூட ரெண்டாவது விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 10 to 12 ரூபாயில். பீட்ரூட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 700 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 23 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 140 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக சாகு தக்காளி 250 to 300க்கும், மதன் தக்காளி 200 to 250க்கும், சிவம் தக்காளி 200 ரூபாயிலேருந்து கீழே 150 to 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதர பந்தல் வகை தக்காளிகள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து தக்காளி கடந்த வாரம் ஃபுல்லாக வீழ்ச்சி ஏதுங்க. இந்த வாரம் சனி ஞாயிறுலேருந்து கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15, 20 ரூபா வரைக்கும் கட்டின் சைஸ் மற்றும் தலையின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 20 to 30க்கும், கேரட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை 600க்கும், சில்லறை விற்பனை 30 ரூபாய்க்கும், ஹோல்சேல் பிரைஸ் சக்கரவள்ளி கிழங்கு 15க்கும், நெல்லிக்காய் 1 கிலோ 30 to 50க்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 150 to 200க்கும், சப்போட்டா பழம் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் 2-3 வெரைட்டி வருதுங்க. 15 to 18 கிலோ கொண்ட பாக்ஸ் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 25 கிலோ 17 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை வெண்டங்காய் 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 30 to 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க மார்க்கெட்டில். கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி அதிகபட்ச விலையாக 400 to 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து 450, செகண்ட் குவாலிட்டியில் 300 to 450, ஃபஸ்ட் குவாலிட்டி 450 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் 1 கிலோ விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 110க்கும், செகண்ட் குவாலிட்டி 80க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 30 to 40க்கும், வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 60க்கும், சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக முதல் ரகம் பச்சைக்காய் 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நாட்டுக்காயினும் சரிங்க, பச்சைக்காயினும் சரி 900 ரூபாய்ங்க. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெங்காயம் பச்சைக்காய் பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டுக்கு நடப்பு செட்டுக்கு வாங்குறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி 6 வெங்காயம் பார்த்திங்கன்னா 35 to 38 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க காட்டுக்குள்ளே. விவசாயிகள் வெங்காயம் வந்துன்னா
உங்களுக்கு எந்த கேட்டகரி வருதோ அது மாதிரி விலை பார்த்து கொடுத்துங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 12 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. அரசாணிக்காய் முதல் ரகம் 40 மூட்டை அதிகபட்ச விலையாக 400 ரூபாய்க்கும், காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும். பூசணிக்காய் 40 மூட்டை 400 to 500க்கும், காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபாய்க்கும், மார்க்கெட் ரேட் 6 to 10 ரூபாய்க்கும். காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும். ஒரு பூ ஒன்று 20 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனையாகுதுங்க. தேங்காய் நச்சுப்பொடி 12க்கும், மீடியம் 16 ரூபாய்க்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட் 20 to 22க்கும், கிலோ உரிச்ச தேங்காய் மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா 45 to 50க்கும் விற்பனையாகுதுங்க. சுண்டைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுண்டைக்காய் ஒரு கிலோ 20 to 30 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா கழிச்சு செகண்ட் குவாலிட்டிக்காய் 40 மூட்டை 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி 25 கிலோ கொண்ட பை 400 to 500 ரூபா வரைக்கும், ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தின் யூடியூப் சேனலில் திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும், ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும், நர்சரி சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து வந்துட்டுருங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.